இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி காய்ச்சிருக்குதுங்க, அது பறிக்கிறேன். பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. இன்றைக்கி காளாங்குழம்பு வைக்கலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தேனா, இப்போ தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் சரி செடியை பார்த்தபோது ஒரு 3-4 தக்காளி நின்றுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதை வச்சு நமக்கு இன்றைக்கி காளாங்குழம்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 காய் விட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு. இது இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். சரிங்களா? அப்புறமேட்டு அதை பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் டீத்தலை தண்ணி இருக்குது, அதை செக்கி விட்டுக்கலாங்க தக்காளிக்கு. சரிங்களா? அப்புறம் எங்கள் வீட்டில் வெத்தலை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கலாம். இப்போ காளாங்குழம்பு நம்ம சமைக்க போகிறோம். காளான் எடுத்து வச்சுருக்கிறேன், தக்காளி, இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கிறேன், வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இவ்வளவும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு சமைக்கலாம். வடசட்டி வச்சுருக்கிறேன், சூடானதுன்னு எண்ணெயை விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பேச்சுலருக்கு ஈஸியாகவே செய்திடலாம் அந்த காளாங்குழம்பு. நான் இப்போ பண்ணுற குழம்பு பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுதுங்க, 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டேன், அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வருது. இந்த டைமில் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். சரிங்களா? மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கம்மியாக கொஞ்சம் ஆயில் விட்டு மற்றதெல்லாமே போட்டுக்கலாம். எடுத்ததுலாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வந்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்துருக்குங்க. இப்போ நமக்கு காளான் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? காளான்